அஸ்ஸலாமு அலைக்கும். என்னங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். லாஸ்ட்டாக நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோவுக்கு ரொம்பவே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நான் என்ன நோக்கத்தில் வீடியோ போட்டேனோ அதை அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி கிடச்சிது. நான் மெயினாக நினச்சது நம்ம பெண்கள் எல்லாரும் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க மனசை விட்டு பேசிக்கணும். அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறதுலாம் ஷேர் பண்ண முடியாமல் இருக்கிறது, எனக்கும் இப்படி தான் உனக்கும் இப்படி தான் நடக்குதா அப்படின்னு பேசிக்கணும்னு நான் நினச்சேன். பட் அதே மாதிரி கமெண்ட்ஸில் எல்லாருமே சொல்லியிருந்தீங்க, என்னோடய வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குது, நானும் இப்படி தான் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த வீடியோவோட லிங்க் அப்சைட் கார்னரில் தரேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் என்ன காட்டியிருக்கேன் அப்படின்னா, என்னோட ஒரு நாள் மதியம் லஞ்ச் ரொம்பவே சிம்பிளான பருப்பு ரசம் உருளைக்கிழங்கு மசியல். சரி, இதுக்கெல்லாம் ரெசிபி சொல்ல போகிறேனா அப்படின்னா கண்டிப்பாக இல்லைங்க. ரசம் பருப்பு வைக்க தெரியாதா? நம்ம எல்லாருமே ரெகுலராக வச்சுட்ருக்கிறது தாங்க. அப்படி இல்லைன்னா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய சேனல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அதை பார்த்துக்கலாம். இப்போ நாம் பேசலாம். நான் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூடவே என் குட்டி பையனும் பேசிகிட்டு இருக்காரு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, பெண்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சமான விஷயம் அதாங்க. ஒன்று விண்டோ ஷாப்பிங், இன்னொன்று ஆன்லைன் பர்ச்சேசிங். ஃபஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங். விண்டோ ஷாப்பிங்னா என்னங்க, நமக்கு வாங்குகிற ஐடியாவே இருக்காது ஒரு பொருள், ஆனால் நம்ம எல்லாத்தையும் பார்த்துருவோம். எது எது என்னென்ன சேலில் இருக்குது, என்ன ரேட்டில் இருக்குது, என்ன கலரில் இருக்குது, என்ன டிசைனில் இருக்குது. அது ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை கிச்சனுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், இல்லை பேபி ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரிங்க. அந்த பொருள் இப்போதைக்கு நமக்கு தேவை இருக்காது, வாங்குகிற ஐடியாவும் இருக்காது, அதே சமயம் வாங்குறதுக்கு கையில் காசும் இருக்காது. ஆனால் நம்ம இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்ருப்போம். நிறைய பேர் நாம் மட்டும்தான் இப்படியா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. கண்டிப்பாக இல்லைங்க, நானும் அப்படி தான். 10ல் 8 இல்லை 9 பெண்கள் இப்படி தாங்க இருக்கோம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பும் கிடையாது. ஒரு சில டைமில் பாருங்கள், நம்ம வீடியோஸ் பார்க்கலான்னு செல் எடுத்து வைப்போம், நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வீடியோவும் இருக்காது. ரீல்ஸ் பார்க்கலன்னா அதுவுமே போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் இந்த ஃப்ளிப்கார்ட் மீஷோவில் நம்ம கண்ணுக்கு தெரியும், சரி உள்ளே போய் சும்மா பார்க்கலாமே அப்படின்னு பார்த்தா போதுங்க, ஒரு மணி நேரம்னாலும் நல்லா எல்லாத்தையும் அலச ஆராய்ஞ்சு காட்டில் போட வேண்டியதை காட்டில், விஸ்லிஸ்ட்டில் போட வேண்டியது விஸ்லிஸ்ட்டில் அப்படின்னு போட்டு வச்சுட்டு அப்புறம் ஒரு மணி நேரம் கழிச்சு நம்ம எதுவும் வாங்க போகிறது இல்லையே, ஏன்னா நமக்கு வாங்குகிற ஐடியாவே இல்லை. ஸோ வெளியில் வந்துடுவோம். அப்போ மனசில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் பாருங்கள். ஏதோ ஒரு 2-3 கடைக்கு நேர்லேயே போய் பொருள் எல்லாம் கையில் தொட்டு பார்த்துட்டு அப்படியே வந்த மாதிரி ஒரு மைண்ட் ரிலாக்ஸாக இருக்குங்க. நம்ம கூடவே இருக்க ஹஸ்பண்ட்ஸ் கூட கடுப்பாக இருக்கும், எந்த நேரம் பார்த்தாலும் ஆன்லைன்லேயே இருக்க. என்னென்னா நம்ம எதையாவது வாங்கிடுவோமோ, வாங்கி அவங்களுக்கு செலவு வச்சுருவோமோன்னு பயம்தான். நீங்கள் தெளிவாக சொல்லிடுங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் வாங்கலை, இதுக்கு பேர் தான் விண்டோ ஷாப்பிங், எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுங்க. ஆமாங்க, இப்போ பாருங்களேன், முன்னெல்லாம் மளிகை சாமான பொதுவாக நம்ம அண்ணாச்சி கடை, நாட்டார் கடையில் தான் வாங்கிட்டு இருப்போம். பட் அதுக்காக அவங்க கடையில் வாங்காதீங்கன்னு சொல்லலை, அதுதான் நல்லது. பட் இப்போலாம் நமக்கு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் போய் வாங்குறது தான் பிடிச்சிருக்கு. ஏன் அப்படின்னா அதுக்கு காரணமே இருக்குது. இப்போ மளிகை கடையில் நம்ம வாயில் சொல்லுவோம், இந்த பருப்பு இவ்வளோ அப்படின்னு, அவங்க எடுத்து கொடுப்பாங்க. அப்போ அந்த பொருளை நம்ம கையில் தொட்டு பார்க்க மாட்டோம். அது விலை, ஒவ்வொரு பொருளுக்கும் என்ன விலைன்னு கேட்டு வாங்க மாட்டோம், மொத்தமாக தான் பில்லு கொடுப்போம் இல்லையா. இதே டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் போய் பாருங்களேன், எல்லாமே ரேட்டோடு இருக்கும், எல்லாமே குறைஞ்ச விலை. அதாவது இப்போ நமக்கு குவான்டிட்டி கம்மியாக வேணும்னா 100 கிராம்லேருந்து 1/4 கிலோ 1/2 கிலோ எல்லாமே இருக்கும். இப்போ கடைக்கு போய் நமக்கு அது பழகின அண்ணாச்சியாக இருப்பாங்க, அவங்கள்ட்ட போய் 50 கிராம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நமக்கு சங்கட்டமாக இருக்கும். இதே கடையிலனா வேணும்னா 50 கிராம் வாங்கலாம், இல்லைன்னா வேணா வச்சுட்டு வந்துடலாம். ஸோ அந்த ஒரு திருப்தி நமக்கு அப்படி போய் நேராக வாங்குறதுல கிடைக்கும். அதே மாதிரி இந்த துணியுமே பாருங்கள், முன்னெல்லாம் எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலுமே நம்ம போய் கேட்டோம்னா தான் அங்கே இருக்கிறவங்க எடுத்து நமக்கு காமிப்பாங்க. சேல்ஸ் பர்சன் இருப்பாங்களே, அவங்க எடுத்து காமிப்பாங்க, அதில் ஒன்று நம்ம செலக்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். இப்போ மோஸ்ட்லி இந்த ஃபேன்சியாக இருக்க ஷோரூம்ஸ் எல்லாத்துலேயுமே பாருங்கள், ஹேங்கரில் தான் மாட்டி விட்டுருப்பாங்க. ஸோ நம்ம சைஸ்லேருந்து ரேட்லேருந்து எல்லாமே நம்ம டச் பண்ணி நமக்கு வேணும்னா எடுக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். அந்த மாதிரி இருக்கனால இதில் எல்லாம் ஒரு மோகம் அப்படி தான். ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இந்த விண்டோ ஷாப்பிங் என்னங்க, வீட்லேயே உட்காந்துக்கிட்டு நம்ம செல்லில் நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணுறோம். இது யாருக்கும் எந்த கடுப்பு வந்தாலும் கண்டுக்காதீங்க, தாராளமாக பண்ணுங்கள். அடுத்ததாக ஆன்லைன் பர்ச்சேசிங். அதாவது இல்லைங்க, எனக்கு விண்டோ ஷாப்பிங்கோடு நிறுத்த முடியாது, எனக்கு ஏதாவது ஒரு பொருளாவது ஆர்டர் போட்டு வாங்கிடணும், அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்குது. இந்த மாதிரி ஆர்டர் போட்டு வாங்குறதுனால எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் பிரச்சனையே வந்துடுது, பட் என்னால் செய்யாமல் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் அந்த மாதிரி இருக்கும். நானுமே சில சமயம் அந்த மாதிரிலாம் பண்ண தான் செய்கிறேன். பட் அதுலேயும் நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும். அதுக்கு முக்கியமாக 3 விஷயம் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஒரு பொருள் ஆர்டர் போடுறதுக்கு முன்னாடியே
சேலரி டைம் இருக்கும் இல்லையா, பட்ஜெட் போடுவோம்ல, அந்த டைமிங்கில் இதை ஹஸ்பண்ட்ஸ் யாராவது பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக என்னை திட்ட செய்வாங்க. என் பொண்டாட்டிக்கு தெரியாதெல்லாம் இவ சொல்லி கொடுத்துட்ருக்கான்னு. பட் பரவாயில்ல, காலங்காலமாக பெண்கள் நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லி கொடுத்துக்கிறது தானே. இது அடுத்தவங்களை கெடுக்கிறதோ, ஹஸ்பண்டுக்கும் சரி அடுத்தவங்களுக்கும் சரி நம்ம பாதிப்பு உண்டாக்க போகிறது இல்லை. பாதிப்பு வராமல் எப்படி செய்யணும் தான் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. சரி, என்ன விஷயம் அப்படின்னா, சம்பளம் வரப்பயே பட்ஜெட் போடுறப்போ உங்களுக்குன்னு ஒரு பட்ஜெட் கேளுங்க. அதாவது ரொம்ப பெரிய பட்ஜெட்லாம் கேட்டுறாதீங்க, அப்புறம் எனக்கு பிரச்சனை ஆயிரும், என்ன திட்ட ஆரம்பிச்சிருவாங்க எல்லாரும். ஜஸ்ட் ரொம்ப ஒரு மினிமம் அமௌண்ட்டாக வாங்கிக்கோங்க. உங்களோட வருமானம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ஒரு காசு வாங்கிக்கோங்க. சொல்லிடுங்க முன்னாடியே, இது நான் ஆன்லைன் ஆர்டர் போட போகிறேன், எனக்கு தேவையான பொருள் வாங்க போகிறேன், இது நீங்கள் பின்னாடி எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு முன்கூட்டியே சொல்லி வச்சுருங்க. ஆனால் அவங்க சந்தோஷமாக கொடுப்பாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது, கோவமாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா பெண்கள்னாலே செலவு வைக்கிறவங்க, தேவையில்லாத வாங்குறவ அப்படின்னு சொல்லி தானே நினைப்பாங்க மோஸ்ட்லி. அதுவும் ஒய்ஃப்னு வந்துட்டாலே அதனால் கொஞ்சம் கடுப்பாக தான் கொடுப்பாங்க. பட் அவங்களோட அந்த எண்ணத்தை மாற்றணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, முக்கியமாக தேவையான பொருளை மட்டும் வாங்குங்க. ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி பல முறை யோசிங்க. இது நமக்கு தேவையா, வாங்கிட்டு நம்ம இது யூஸ் பண்ணுவோமா, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கேன்னு வாங்கக்கூடாது, சேலில் வருதேன்னு வாங்கக்கூடாது, வாங்கி வெட்டியாக வச்சுருக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பட்ஜெட்குள்ளே வாங்குங்க. நீங்கள் உங்கள் பட்ஜெட்க்குன்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்கினீங்க இல்லையா, அதை விட கம்மியாக வாங்குங்க. அதில் மிச்சம் பிடிங்க கொஞ்சம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 300 கேட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் 200 மட்டுமே செலவு பண்ணுங்கள். அப்புறம் மாதத்தில் ஒரு வாட்டி மேக்ஸிமம் 2 வாட்டிக்கு மேலே எந்த பொருளும் ஆர்டர் போடாதீங்க. நம்ம ஒரு பொருள் தேடி தேடி பார்த்து செலக்ட் பண்ணி ஆர்டர் போட்டு அது எப்போ டெலிவரி ஆகும்னு வெயிட் பண்ணி டெலிவரி பாய் கொடுத்ததுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளே நமக்குள்ளே எப்படி லவ் டைமில் வயிற்றில் பட்டாம்பூச்சி பறக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் இருக்கத்தான் செய்யும். அந்த எக்ஸைட்மெண்ட்காண்டி நீங்கள் பொழுதனைக்கு ஆர்டர் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், 1-2 போடுற ஆர்டரும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் வீட்டில் இருக்க எல்லோரும் நம்மளை திட்டுவாங்க, காசும் கொடுக்க மாட்டாங்க. ஸோ நான் முன்னாடி சொன்ன ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணி ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டும் கிடைக்கும், பொருளும் கிடைக்கும், வீட்டில் எந்த கேஸும் ஆகாதுங்க. அவ்வளோதாங்க, லஞ்சும் செஞ்சு முடிச்சாச்சு. என் பெரிய பையன் வெயிட்டிங் சாப்பாடு ஊட்டி விடுறதுக்கு. சரி, நான் கிளம்புறேன். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். அடுத்து என்ன டாபிக் பேசலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதே மாதிரி புலம்பிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சிஸ்டர்ஸ்க்கும் அனுப்பி பாரு அப்படின்னு சொல்லுங்கள். இன்னொரு பயனுள்ள வீடியோவுடன் காரிகை மேதினியில் சந்திக்கலாம்.